வணக்கம் மக்களே. அமெரிக்க நிறுவனம் எடுத்த ஒரு ரகசிய சர்வே. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா நிச்சயம் ஆட்சி நிச்சயம், காங்கிரஸ் வரலைனா தொங்கு சட்டசபை தான் சொல்லி திமுக கூட்டணிக்கு அதிக இடம் கிடைச்சாலும் மெஜாரிட்டி கிடைக்காது. தாவேகாவுக்கு 2ஆம் இடமும், தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவோட தாவேகா கூட்டணி ஆட்சியா இல்லை மீண்டும் தேர்தலா, இந்த மாதிரி குழப்பமான ஒரு முடிவு எடுக்கிற தாவேகா கையில் தான் இருக்குது. தமிழக அரசியலில் சர்வே ஏற்படுத்தின இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வேளையில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னணி நிறுவனம் ஒரு ரகசிய சர்வே நடத்தியதாக சொல்கிறாங்க. இந்த சர்வேயோட முடிவுகள் இப்போ ரொம்ப காட்டுத்தீயாக பரவி வந்துட்டுருக்குது. இந்த முடிவின்படி நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ்ன்னு சொல்லி 2 கட்சிகளுமே கைகோர்த்து ஒரு புதிய கூட்டணியை அமைச்சாங்கன்னா அது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு உறுதின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சியும் ஒரு செல்வாக்குமிக்க மாநில கட்சியும் இணைகிறது வாக்காளர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி அந்த சர்வேயில் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழக அரசியலில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய சமன்பாட்டிற்கு வழிவகுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணி வைக்காம திமுகவோட கூட்டணியில் தொடரும் பட்சத்தில் தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகளும் 80% இருக்கிறதா இந்த ஆய்வு எச்சரிக்குது. திமுக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 110 என்ற மாயாஜால மெஜாரிட்டி இந்த இலக்கை தொடர்றது அந்த கட்சிக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்கும்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக நிலவிக்கிட்டு இருக்க இந்த அதிருப்தி, புதிய கட்சிகளோட எழுச்சி இந்த திமுகவோட தனிப்பெரும் மெஜாரிட்டியை பறிக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இதை சுட்டி காட்டுறாங்க. இதனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகளே ஆட்சியோட தலையிடத்தை தீர்மானிக்குன்ற நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த ரகசிய சர்வேயோட இன்னொரு அதிரடி தகவல் என்னன்னா, 2026 தேர்தலில் தாவேகா 2வது இடத்தை பிடிச்சு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுக்கும் என்ப இந்த தகவல் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பகுதியை நடிகர் விஜய் தன்னோட பக்கம் ஈர்த்திருக்கிறது மட்டும் இல்லாமல் முதல் முறை வாக்காளர்களோட வாக்குகளை பெருமளவில் அறுவடை செஞ்சிட்ருக்காங்கன்னு கணிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆய்வோட முடிவில். இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக தெரிஞ்சாலும் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து விலக்கி வைக்க தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி அமெரிக்க நிறுவனம் ரொம்ப கோடிட்டு இந்த தகவலை காமிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.